வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் தான் பிடிபிஆர்டி அப்பாயின்மெண்ட் பற்றின அப்டேட்டு. ஸோ 29/7/2024 இந்த நான் அவைலபிள் போஸ்ட்டு டி ரிசர்வேஷன் அப்படின்னா என்ன, ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், செகண்ட் சிவி இருக்குமா இல்லை ஆடண்டம் போடுவாங்களா, ரிவைஸ்டு லிஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன மாதிரியான இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இதில் ஒரு சின்ன அப்டேட். ஸோ நிறைய பேர் ஃபோன் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோன் பண்ணியும் சரி, வியூவர்ஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய கிளாரிஃபிகேஷன் ஒவ்வொரு டவுட்டையும் கேட்கும்போது நமக்கே எவ்வளோ விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சிவி லிஸ்ட்டையும் அதாவது சிவி கால்ஃபர் லிஸ்ட்டையும் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டையும் எந்த அளவுக்கு வெரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டி ரிசர்வேஷன், ஏன்னா ரெண்டு முக்கியமான இது நோட் கொடுத்துருந்தாங்க சிவியில். அதை பற்றின அப்டேட் தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் கொஞ்சம் கிளியர் கட்டாகவே சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இது போடுறேன் நான். இது வரைக்கும் நம்மளோட சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா போஸ்ட்டும் கூட நிறைய அப்டேட் போஸ்ட்டில் கூட போட்டிருக்கேன் நான். அதனால் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி ஃபர்தராக படிக்கிறவங்களா இருக்கட்டும், யூஜிடிஆர்பியில் அடுத்தடுத்து டவுட்ஸ் இருக்கிறவங்க, சிவி போடுறது, உங்களுக்கு கவுன்சிலிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்டெட் 2024 அண்டு பிஜிடிஆர்பி 2024க்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மோட்டிவேஷனல் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட வியூவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அஷ்யூர் பண்ண முடியும். இப்போ அடுத்தது இப்போது இந்த முக்கியமான ஒரு குரூஷியல் பீரியட்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 18ஆம் தேதி ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் போட ஆரம்பித்தாங்க. அந்த 18ஆம் தேதியிலேருந்து இப்போ இன்னைக்கு 28, 29, 10 நாளாக ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் போயிட்டே இருக்குது. அதுலேயும் ஒவ்வொரு லிஸ்ட்டுமே எது ரிவைஸ் ஆகும், எதனால ரிவைஸ் ஆகுது, நம்ம பேர் வந்த பேர் திரும்ப வருமா வராதா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு இது இருக்குது. என்ன அவங்க நோட்டே கொடுத்துருக்காங்க. என்னன்னா அந்த வேக்கன்சியில் ஃபில் பண்ண முடியாத போஸ்டிங்க்கு நம்ம இதுலேருந்து ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்லேருந்து அடிஷ்னல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மீனிங் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது சபார்டினேட் போஸ்டிங்ஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் டி ரிசர்வேஷன், அதாவது பேக்வர்ட் கிளாஸு, ஷெட்யூல் கேஸ்டஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸு கேரி ஃபார்வர்டுன்ற வார்த்தை, கேரி ஃபார்வர்ட் ஆஃப் வேகன்சிஸ் ரிசர்வ்டு. ஸோ கேரி ஃபார்வர்ட் பண்ணுற அப்படிங்கிறது, கேரி ஃபார்வர்ட் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டி ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேரி ஃபார்வர்டு, என்ன டி ரிசர்வேஷன் அப்படிங்கும்போது நமக்கு அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் டீச்சர்ஸ் படிச்சுட்டு அந்த கம்யூனிட்டியில் அந்த ஆள் இல்லை, அந்த குறிப்பிட்ட பர்சன் இல்லாத போது அந்த வேக்கன்சியை எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் கொண்டு போவாங்க. இப்போ இதில் பாருங்கள், டி ரிசர்வேஷனை என்ன ஒதுக்கீட்டே நீக்கு. ஸோ கொடுத்துருக்கிற அந்த ரிசர்வேஷனை நீக்கணும். அதாவது எதுக்காக அப்படின்னா இந்த எக்ஸாம் பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்ல இந்த எக்ஸாமுக்கு மட்டும் கன்சர்ன் பர்சன்ஸ் இல்லை. அப்போ அவங்களோட வாய்ப்பு இன்னொருத்தருக்கு கொடுத்துடலாம். ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்ல இருக்கிற கம்யூனல் டர்னுக்கு அப்பாற்பட்டு ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ இதில் நமக்கு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, ஃபார் நான் அவைலபிள் வேகன்சிஸ் த அவைலபிள் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் வில் பி கால்டு ஃபார் அடிஷனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ நம்ம இதை பற்றியே டீட்டெயில்டான வீடியோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ என்ன அப்படின்னா இதில் நான் அவைலபிள் வேகன்சிஸில் அவைலபிள் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த ஜென்ரல் மெரிட் லிஸ்ட், அப்போ பொது பட்டியல், அப்போ ஜென்ரல் டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்போ இந்த ஜென்ரல் டர்ன் அப்படிங்கும்போது மேக்சிமம் ஜென்ரல் டர்ன்ல வந்திருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஜாப் இருக்கும். ஏன்னா ஜென்ரல் டர்ன்ல நீங்க வந்திருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜிடிலே வந்துடும். அப்படி இல்லை, ஜென்ரல் டர்ன்ல இல்லாதவங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸ் கீழே ஹையர் டாப் மார்க்கா இறங்கியிருப்பீங்க கீழே. ஸோ அப்போ எப்படி இது ஜென்ரல் லிஸ்ட் கூப்பிடுவாங்க அப்படிங்கும்போது தான் அந்த டி ரிசர்வேஷன்ற ஒரு இது வருது. அப்ப நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், நம்ம இவங்க ஆடண்டம்
ஆடண்டம் போட்டாங்க அப்படின்னா இப்ப திரும்ப ஒரு இப்ப நான் அவைலபிளா சேர்த்தா ஒரு 500 வேகன்சி வருது அப்படின்னா அந்த 500 வேகன்சிக்கு ஆடண்டம் போட்டு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வெர்டிக்கல் ரிசர்வேஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப அதே மாதிரி ஃபாலோ பண்ணும்போது திரும்பவும் உங்களுக்கு நான் அவைலபிள் வேகன்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல பாருங்க, நான் அவைலபிள் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பேக்லாக் வேகன்சிஸ் ஆர் ஃபில்ட் ஆஸ் பெர் த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 2016 செக்ஷன் 27B. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேரி ஃபார்வர்டு வந்து இது அவங்க 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா. இப்ப டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, நமக்கு அந்தந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் SC/ST வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், MBC DNC வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், அவங்களோட பர்டிகுலர் கன்சர்ன் டிபார்ட்மெண்டோட ஒரு ஒப்புதலோடு டீரிசர்வேஷன் பண்ணி அடுத்த ஜென்ரல் மெரிட்டர்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்ப போஸ்ட் வந்து பேக்லாக் வேகன்சியை கரண்ட் வேகன்சியா சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்படி கரண்ட் வேகன்சியா சேஞ்ச் பண்ணும்போது எந்த மாதிரியான அதாவது வெர்டிக்கல் ரிசர்வேஷன் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சபார்டினேட் ரூல்ஸ் பார்க்க சொல்றாங்க. இதில் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து வந்து டீரிசர்வேஷனுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிவைஸ்டு லிஸ்ட்டுமே வந்து அது சார்ந்துதான் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ கம்யூனல் டேர்ன்ல வந்து டைப்போகிராபிக்கல் எரர். ஸோ போன தடவை சொல்லியிருந்தோம், BCMல வந்து இல்ல கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லி வேற இதுல இருந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா BCM கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரிவைஸ்டு லிஸ்ட் வந்து தவறுகள் நிறைய இருக்கு. அதை வந்து கன்சர்ன் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், அதாவது சப்ஜெக்ட்ல செலக்ட் ஆயிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து TRBக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நீங்க வந்து ஸோ கன்சர்ன் டீச்சர்ஸ் வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து கால் பண்ணி உங்களோட தவறுகள், அதாவது எனக்கே வந்து 2 பேர் எனக்கு வந்து ஜென்ரல் டர்ன்ல இருந்துச்சு, PSTM இல்லை என்கிட்ட, ஆனால் PSTMனு போட்டு வந்திருக்கு, இல்லை PSTM இருக்கு ஆனா வேற டேர்ன்ல வந்து போட்டு வந்திருக்கு. இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தமிழ் மீடியம் வந்து மார்க் கம்மியா இருக்கவங்க தமிழ் மீடியத்துல கூட இருக்காங்க, பட் உறுதி மீடியத்துல கம்மியானவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தருமே டிஆர்பியை வந்து அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி டிஆர்பி கிரீவன்ஸ் மெயிலா இருக்கட்டும், ஹெல்ப்லைன் நம்பரா இருக்கட்டும், கான்டாக்ட் பண்ணும்போது அவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கேண்டிடேட்டோட ரெஜிஸ்டர் நம்பர்லேருந்து என்ன கம்யூனிட்டியில் செலக்ட் ஆகிருக்காங்க, என்ன சப்ஜெக்ட், இது எல்லாமே அந்த காலமில் இருக்க எல்லா ரிசர்வேஷன் பற்றியும் கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டதுக்கப்புறம் அதை செக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் புரியுது. ஏன்னா ரிவைஸ்டு லிஸ்ட் வந்து எல்லா இதுக்குமே வந்துட்டே இருக்கு, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரிவைஸ்டு வருது. இதுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸ் போய் அப்ரோச் பண்ணியிருக்கலாம், இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் போய் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸும் நமக்கு நிறையவே இருக்கு. ஸோ இப்போ இந்த செகண்ட் ஆடெண்டமா, ஓகே மேடம் இதெல்லாம் ஓகே, இப்போ செகண்ட் ஆடெண்டம் வருமா இல்லை ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வருமா அப்படிங்கும்போது இந்த கன்சர்ன் யூசர் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சிவில அதாவது சிவிக்கு கொடுக்குற அந்த இதுல வந்துட்டு டிஆர்பியே கொடுத்துருக்காங்க ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்னா எந்த மாதிரியான செலெக்ஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ணா அப்போ ஃபுல்லாமே மெரிட்லனா எந்த இதுல இருந்து வருவாங்க, ஒன்லி மார்க் பேசிஸா அப்படிங்கறத நம்ம ஒருத்தர் தான் பார்க்கணும். ஆனா அந்த ஒன்லி மார்க் பேசிஸ்ங்கிறது கண்டிப்பா எந்த அளவுக்கு அது கரெக்டா இருக்கும்ன்றது தெரியல. இப்போ ரிசர்வேஷன்னா நமக்கு கொடுத்துருக்கப்படி கேரி ஃபார்வர்ட் பண்றது தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தின இன்னும் அப்டேட் வந்தா நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸோ இந்த ரிசர்வேஷன் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அண்ட் கேரி ஃபார்வர்ட் வேகன்சி பத்தியும் கேட்டிருந்தீங்க, பேக்லாக் கரெக்ட் வேகன்சி இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். பேக்லாக்னாலே அடுத்த எக்யூப்மெண்ட்ல கொண்டு போய் தான் ஃபில் பண்ணுவாங்கன்றது தெரியும். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நிறைய நான் அவைலபிள் போஸ்ட் வர்றதுனால உடனே பேக்லாக்கை வந்து கரண்ட் வேகன்சியா கன்வெர்ட் பண்ணி ஜெனரல் மெரிட் லிஸ்ட்ல கூப்பிட வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களே. அதனால ஜெனரல் மெரிட் லிஸ்ட்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா மார்க் பேசிஸ்ல இருக்கலாம். ஒருவேளை நமக்கு வந்து குறிப்பிட்ட கம்யூனிட்டியில அதுக்கான தகுதியான ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து அடுத்த
ஸோ அடுத்த கம்யூனிட்டியில் இருக்கவங்கள எப்படி கொண்டு வருவாங்க, அதுக்கு என்ன மாதிரி மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பழைய வீடியோலேயே போட்டிருந்தோம். ஒரு 2-3 மெத்தட் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதில் எதை வந்து டிஆர்பி செலக்ட் பண்ண, ஸோ செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கும்போது அவங்க அடிஷ்னல் சிவி கூப்பிடுவோன்னு அவங்களே சொல்லியிருக்கிறதுனால, ஸோ அடிஷ்னல் சிவி பார்டர் மார்க்ஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டிஸ் தெரியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்லேருந்து ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையுமே பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்க எல்லாருமே உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ அடுத்து ஆடெண்டம் அப்படிங்கும்போது திரும்ப ஆடெண்டம் போட்டால் ஃபுல் ஆடெண்டம்னு ஒன்று போட்டால் வந்து உங்களுக்கு ஃபுல் வேகன்சியுமே, அதாவது ரிசர்வேஷன் ஃபுல்லாக தான் ஃபாலோ பண்ணணும். அதனால ஆடெண்டம் இல்லாமல் செகண்ட் சிவி கூப்பிட்டு அவங்களோட இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம், நான் அவைலபிள் போஸ்ட்டை வந்து கரெக்ட் பண்ணிக்கிற ப்ரொசீஜரில் தான் டிஆர்பி இருக்காங்க. ஸோ அதனால என்ன மாதிரியான லிஸ்ட் வருது அப்படிங்கிறத நம்ம கவனமாக கவனிச்சுட்டே இருக்கணும். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்மளோட சேனலுக்கு கேளுங்க. நிறைய பேர் அதை ஃபில் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை, உங்களுக்கு எந்த வீடியோவும் ஸ்கிப் ஆகாமல் வரும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.